ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பைனாப்பிள் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி. இதில் க்ரீம் எதுவுமே நான் சேர்க்கலை, கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மில்க்கும் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ஐஸ்கிரீம் தயார் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டென்ஸ்டு மில்க் மெய்டு எப்படி செய்கிறதுன்றத வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்ததாக போடுறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான இந்த ஐஸ்கிரீமை நீங்களும் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஒரு பழம் எடுத்துருக்கேங்க. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்தளவு நீங்கள் எந்த பீஸ் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீசஸை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. எல்லா பழத்தையுமே சேர்த்துக்கலாம். பழத்தை சேர்த்துட்டு அடுத்தது நம்ம இதில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறோம். இந்த மில்க் மேடை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த ரிச் கலரும் அந்த கன்சிஸ்டன்சியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குகிற மில்க் மேட் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது நான் வீட்டிலேயே செஞ்சதுங்க. இந்த மில்க் மேட் நம்ம இப்போ ஐஸ்கிரீமுக்கு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கெட்டு போகாதுங்க. நீங்கள் கடையில் வாங்குறத விட நம்மளே வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ நான் அடுத்ததாக போடுறேன், கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள். 4 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். நல்ல க்ரீமியாக இருக்குது மில்க்கு. அடுத்ததாக பைனாப்பிள் எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமில் வரணுன்றதுக்காக. பால் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாத பால் ஃபுல் க்ரீம் மில்க் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிளாஸ் அளவு ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நல்ல க்ரீமியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபுல் க்ரீம் மில்கே எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. ஏன்னா எல்லோ கலரில் இருந்தால் தான் ஐஸ்கிரீம் பார்க்க சூப்பராக இருக்கும். பைனாப்பிள் ஐஸ்கிரீம் 1 ஸ்பூன் அளவு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுத்ததாக சர்க்கரைங்க. ஏற்கனவே நான் 5 ஸ்பூன் சேர்த்துட்டேன், வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். அடுத்ததாக இன்னும் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மொத்தம் 6 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மூடி நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல எல்லோ கலராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கண்ணாடி கண்டெய்னர், அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்வர் கப்லேயும் ஊற்றி வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் 2 கண்ணாடி பவுல்லையும் 1 சில்வர் கப்பும் எடுத்திருக்கேன். ஊற்றிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு திரும்பவும் எடுத்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் எடுத்தோன்னா அந்தளவு நம்மளுக்கு ஐஸ்கிரீமாக கிடைக்காது, ஐஸ் மாதிரி இருக்கும். அது நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்துகிட்டு திரும்பவும் இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. ஓரளவு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம திரும்பவும் இதை பிளெண்டரில் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். இது போல் 2 தடவை அரைச்சி அப்போ தான் நம்மளுக்கு க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். திரும்பவும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிடலாம். திரும்பவும் அந்த பவுலை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. அந்த பவுலை வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பைனாப்பிள் ஐஸ்கிரீமோட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு கப்லேயும் சேர்த்துக்கிறேங்க. இதில் நம்ம பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கடிச்சு சாப்பிடும்போது பைனாப்பிள் பீசஸாகவே நம்மளுக்கு வரும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இதில் டியூட்டி ஃப்ரூட்டையும் சேர்க்குறேங்க. ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துருக்கும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீமுக்கு. இது மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. இதை நம்ம நைட்டு ஃபுல்லாக வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் இருக்கட்டும். கப்பில் ஊற்றிருக்கிறதையும் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து காலையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கெட்டியாகிடுச்சு.
பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. பைனாப்பிள் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நம்ம பிளேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம். அடுத்ததாக பாருங்கள், கப்பில் வச்சுருக்கிறதும் சூப்பராக நல்லா ஐஸ்கிரீம் ஆகிடுச்சு. இப்படி கரண்டியால் எடுக்கும்போதே பாருங்கள் எந்தளவு க்ரீமியாக வருதுன்னு. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா 2 தடவை வச்சு எடுங்க. சூப்பரான டேஸ்டி அண்ட் எம்மியான பைனாப்பிள் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எந்தளவு சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் பைனாப்பிள் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.